Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் இரத்த தான முகாமினை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழிக்குன்றம் எஸ் ஆறுமுகம், மாநில மகளிர் அணி இணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே மரகத குமரவேல் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்திய கப்பல் படை தினத்தை ஒட்டி திருப்போரூர் வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி இணை செயலாளர் தினகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரத்த தான முகாமிற்கு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் தலைமை வகித்தார். தொடர்ந்து கப்பல் படை வீரர்கள் இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நாம் தமிழர் மற்றும் அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக அலுவலகத்தில் ஒன்றிய செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாற்றுக் கட்சியில் இருந்து அதிமுகவில் இணைந்தவர்களை கட்சி துண்டு வழங்கி வரவேற்றார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அண்டவாக்கம் பகுதியில் மயான பாதை செல்லும் வழியினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆய்வு செய்தார். அண்டவாக்கம் பகுதியில் பல ஆண்டு காலமாக மாயமான பாதை வேண்டி பொதுமக்கள் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் BG குமரன் ஆகியோர் நேரில் சென்று அப்பகுதி மக்களிடையே மயான பாதை செல்லும் வழியினை ஆய்வு செய்தனர். மேலும் பாதை அமைப்பதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்து கூறி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர கழக அலுவலகத்தில் நகர, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் அதிமுக மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக வர்த்தக அணி மாநில தலைவர் PB சஜீவன் கலந்து கொண்டு தேர்தல் பணி குறித்து ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார். கூடலூர் நகர கழக செயலாளர் சையத் அனுப்கான் தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கருப்பசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட கழக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தலுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் PB பாரதி, மா சக்தி, வி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.